இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடங்கி நடைபெற்றுட்டு வருது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 2 அணிகளுக்குமே இந்த WTCயோட அந்த ஒரு ஃபுல் கேலண்டர் இயரோட முதல் போட்டியாக அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே வெற்றியோட தொடங்கணும் அப்படிங்கிறதுல தான் முனைப்பாய் இருப்பாங்க. ஆனால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் வானிலை அப்படிங்கிறது இந்த போட்டிக்கான சில பாதகங்களை ஏற்படுத்துறதுக்கான சூழல் இருக்குது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த போட்டியில் மழைக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது, என்னென்னலாம் இடையூறுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் நாளை பொறுத்த வரைக்கும் வானம் தெளிவாக தான் இருக்குது, மேகமூட்டம் கூட கிடையாது. அதனால மழைக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் 2 மற்றும் 3வது நாட்களோட காலை பகுதி, அதாவது நம்மளோட டைமுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ மதியத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா 1 மணி நேரம் மழைனால போட்டி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே சமயம் 4 மற்றும் 5வது நாள் வரைக்கும் போட்டி போகுது அப்படின்னா மாலை நேரத்தில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்மளோட டைமுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட இரவு நேரத்தில் அங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாலை நேரத்தில் பெய்யற மழையில என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் அதிக நேரம் மழை பெய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி எப்பவுமே இங்கிலாந்தோட வெதர் அப்படிங்கிறது இந்திய வீரர்களுக்கு ஒரு சவால் நிறைந்த ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 12 டிகிரி செல்சியஸ் 16 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு அங்கே இருக்கிற தட்பவெட்ப சூழல் அப்படிங்கிறது குளிர்ச்சியான காலமாக இருக்கிறனால அது இந்திய வீரர்களுக்கு ஒரு சின்ன சவாலாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி இந்த சீசன் முழுக்கவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த 5 போட்டிகள் கொண்ட தொடர் நடக்குதுல, இந்த காலகட்டம் முழுக்கவே பார்த்தோம் அப்படின்னா எல்லா போட்டியிலையுமே மழையோட குறுக்கீடு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் போட்டிகள் பெரிய அளவில் இடையூறு ஏற்படாமல் முழுமையான போட்டிகளாக நடைபெறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாகவும் கணிக்கப்பட்டிருக்கு.